இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சின்ன பழக்கங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு வாழ்க்கையை மாற்றலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையை எப்பவும் நல்லா வச்சுக்கும். அருண் ராத்திரி தூங்க போனான். ஃபோனை ஆஃப் பண்ணிட்டான். ஆனால் தூக்கம் வரல. இன்னைக்கு ஒன்றுமே செய்யலைன்னு நினச்சி கஷ்டமாக இருந்துச்சு. நாளைக்கு இதை என் நண்பன் கிட்ட சொல்லலாம்னு முடிவு செஞ்சான். அவன் நண்பன் முத்து எதிர் வீட்டில் இருக்கான். அருணை பார்த்து வணக்கம் சொல்லி நலமான்னு கேட்டான். உண்மையாக சொன்னால் நல்லா இல்லை, வாழ்க்கையை மேம்படுத்த ஏதாவது வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்கு நிறைய நேரம் எடுக்கக்கூடாது. முத்து சொன்னான், கண்டிப்பாக இருக்கு. நான் தினமும் 5 சின்ன பழக்கம் செய்வேன். அது எனக்கு எப்பவும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அவன் அருணை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனான். டேபிள் கிட்ட கூட்டிட்டு போய் பென்சில் பேப்பர் எடுத்து காமிச்சான். நான் தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஒரு கடிதம் இல்லை சின்ன குறிப்பு எழுதுவேன். அவங்களுக்கு நன்றி சொல்லி இல்லை அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தை பற்றி எழுதுவேன். என் கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை, அதாவது வீடு, குடும்பம், நண்பர்கள் மாதிரி எனக்கு சந்தோஷம் தர்ற விஷயங்களை எழுதுவேன். நான் இப்படி செய்ய ஆரம்பிச்சதிலிருந்து என் வாழ்க்கையை பற்றி ரொம்ப திருப்தியாக இருக்கேன். அருணுக்கு முத்து அவனுக்கு ஒரு குறிப்பு கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு. நல்ல நண்பனா இருந்ததுக்கு நன்றி சொல்லி எழுதியிருந்தான். முத்துவோட அந்த சின்ன விஷயம் அருணோட அன்னைக்கு நாளே ரொம்ப நல்லா மாத்திருச்சு. 1, தினமும் நன்றி தெரிவிங்க. அவங்க ஹாலுக்குள்ள வந்தாங்க. முத்து உடற்பயிற்சி செய்யற மேட்ட காமிச்சான். நான் வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தினமும் கொஞ்சம் ஸ்குவாட்ஸ், புஷ்அப்ஸ், ஜம்பிங் ஜாக்ஸ் செய்வேன். எனக்கு பிடிச்ச பாட்டை போடுவேன். ஒரு சில நிமிஷம் செஞ்சா போதும். என் தசைகள்லாம் ஆக்டிவ் ஆகிற மாதிரி தெரியும். என் உடம்பு எனர்ஜியா இருக்கிற மாதிரி தெரியும். நீயும் ட்ரை பண்ணி பாரு. 2, காலையில சின்னதா உடற்பயிற்சி செய்யுங்க. அருண் கேட்டான், 1 நிமிஷம் முத்து, உன் வீடு நல்லா சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்கே, சுத்தம் செய்ய யாராவது வச்சிருக்கியா? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். வீட்டுக்கு வரும்போது எல்லாம் நீட்டா இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். அதனால நான் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை நீட்டா வைப்பேன். காலையில சாப்பிட்ட பாத்திரத்தை, கப்பு எல்லாம் கழுவிடுவேன். பல் விளக்கிட்டு பேசின் கழுவுவேன். எல்லா பொருளையும் அதோட இடத்துல வைப்பேன். 3, வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தமா வைங்க. இப்ப கேளு அருண், என் வாழ்க்கையை ரொம்ப மாத்தின பழக்கம் எதுன்னா, வாரம் ஒரு சவால் எடுத்துப்பேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த வாரம் நான் செய்ய கஷ்டமான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பேன். உதாரணத்துக்கு, போன வாரம் நான் ஸ்வீட் பன் சாப்பிடல, காஃபியில சர்க்கரை போடாம குடிச்சேன். இந்த வாரம் என்னோட சவால், போனை சுத்தமா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சவால்கள் செய்யறது என்னோட தன்னடக்கத்தை அதிகப்படுத்தும், என் மனசு திடமாக்கும். 4, வாரத்துக்கு ஒரு சின்ன சவால் எடுத்துக்குங்க. அருண் சொல்லு, தூங்க போறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யற? அருண் வெக்கப்பட்டு சொன்னான், நான் எப்பவும் ஈவினிங் ஒரு படம் பார்ப்பேன், இல்லனா போன்ல டைம் பாஸ் பண்ணுவேன். உனக்கே தெரியுமே, நானும் முன்னாடி அப்படித்தான் செய்வேன். ஆனா இது எனக்கு தோத்தவன் மாதிரி ஃபீல் பண்ண வச்சுச்சு. இப்ப ராத்திரி 8 மணிக்கு அலாரம் அடிக்கும். அப்ப நான் லேப்டாப் ஆஃப் பண்ணிடுவேன். டிவியோட பிளக் எடுத்துடுவேன். என் போனை ஃப்ளைட் மோட்ல போட்டுடுவேன். இது செய்ய எனக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். இதனால நான் ராத்திரி நேரத்தை புக் படிக்க, இல்ல என் மனைவியோட நேரம் செலவழிக்க பயன்படுத்துவேன். எனக்கு சந்தோஷம் தர விஷயங்களை செய்வேன். 5, தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கிரீனையும் ஆஃப் பண்ணுங்க. அருண் முத்து சொன்ன 5 பழக்கங்களுக்காக நன்றி சொன்னான். வாழ்க்கையை மாத்த இதுதான் சரியான நேரம்னு முடிவு செஞ்சான். அடுத்த நாள் அவன் 5 நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சான். வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தம் பண்ணான். ராத்திரி போனை கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சுட்டு ஒரு புக்ல 10 பக்கம் படிச்சான். இது ஈஸியா இல்ல, ஆனா அந்த ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்ணான். நீங்களும் மாறணும்னு நினைச்சா நல்ல பழக்கங்கள் எப்படி வளர்க்கறதுன்னு சொல்ற அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்கு. நான் படிச்சதுலயே அதுதான் பெஸ்ட் புக்கு. முடிஞ்சா வாங்கி படிங்க.